இன்னும் நான் நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸ் நான் போடுவேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும். என்னோடய பெஸ்ட் நான் எப்பவுமே நான் கொடுப்பேன். என்னால் இப்போ எங்கேயுமே வெளியே போக முடியல சுச்சுவேஷனாக நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு 3 பசங்க இருந்ததுனால எங்கேயுமே ஸ்டாண்டாக போக முடியல. நான் தான் பசங்களை பார்த்துக்கணும். என்னோடய மாமனார் வந்து ஊரில் இருக்காங்க. அம்மா வந்து இங்கே தான் இருக்காங்க. ஆனால் அவங்களாலையும் என்னால் வந்து பார்த்துக்கணும். அவங்க உடம்பு சரியில்லைனால சடனாகவும் அவங்களால வரவும் முடியல. ஸோ எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்காது. இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் வச்சுக்கிட்டா எப்பவுமே யூஸ் ஆகும். சும்மா அடிக்கடிக்கு அரைச்சி யூஸ் பண்ண அவசியம் இல்லை. பேஸ்ட்லாம் வாங்குறத விட இந்த மாதிரி பூண்டு நல்லா கம்மி ரேட்டுக்கு தான் கிடைக்குது. என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்தாரு. ஆனால் அமௌண்ட் எவ்வளோ நான் கேட்கல. இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்பவுமே யூஸ் ஆகும். திடீர்னு சடனாக நான் எதனா வாங்கி வந்தால் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது யூஸ் ஆகும். ஓகேவா? வெங்காயம் தக்காளி ரெடி பண்ணி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏன்னா 1/2 கிலோ மட்டும்தான் வாங்கி வந்திருக்காரு. மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, அன்னாச்சி பூ, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே தட்டில் எடுத்து வச்சிட்டேன். அரிசி பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பாத்திரத்தை விட இந்த பாத்திரத்தில் சாப்பாடு வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்கூலெல்லாம் எங்கள் மாமியார் மோஸ்ட்லி இதான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே என்ன ஸ்டீல் பாத்திரத்தை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. அரிசி கழுவி ஒரு பக்கம் வச்சோன்னா என் வீட்டுக்காரர் வந்து மட்டன் வச்சுருக்காரு. மட்டன் குழம்பு என் வீட்டுக்காரர் எது சமைச்சாலும் வேறு லெவல் டேஸ்ட். ஏன்னா அவர் வந்து ஆந்திரா ஸ்டைலில் சமைப்பார். நான் தமிழ்நாட்டு ஸ்டைலில் சமைப்பேன். ஆந்திரா ஸ்டைலில் சமைக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டு ஜாஸ்தியாகவே இருக்கும். காரசாரமாக சாப்பிட்ற ஆளுங்க இல்லையா அவங்க. கழுவி எடுத்து வச்சுட்டேன்னா இதுவே டைம் ஆகிடுச்சு. சண்டேனாலே டைம் ஆகிடுது. சண்டே ஒரு நாள் அவர் வீட்டில் இருக்கிறனால என்னால் வீடியோ எடுக்க முடியுது. ஏன்னா அவர் கொஞ்சம் பசங்களை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோ இன்னைக்கு எடுத்துடலாம். நம்ம எதனா வரைக்கும் ஒரு வீடியோ கூட நம்ம போடலையே அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு வீடியோ நீங்கள் பாருங்கள். அவர் தான் சமைப்பார். அவர் சூப்பராக சமைப்பார். நான் அவருக்கு காமிக்கிறேன். உனக்கும் எனக்கும் படம் போல் அந்த படம் பார்த்துட்ருக்காங்க. அதில் அந்த பேர் சந்தோஷ் படம் பார்த்துட்ருக்காங்க. விசில் வந்தானே அது எப்படி செய்யலான்னு சொல்லிடுறேன். பார்ப்போம். இந்த பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருவாங்க குழந்தைக்கு. வாங்கினது எல்லாமே இருந்தால் தான் வேணும். போதுமா? ஆயில் ஊற்றிக்கலாம். நான் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் எல்லாம் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். இதை இப்போ மிக்ஸிக்கு கிரைண்ட் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிட்டேன். பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் தனியாக. ஆக்சுவலி என் வீட்டுக்காரர் தான் மட்டன் குழம்பு வைக்கிறேன்னு சொன்னார். அவர் வைக்க மாட்டார். ஆயில் போட்டுக்கோங்க. நம்ம என்னென்ன எடுத்து வச்சோம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. ஆல்ரெடி அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் போட்டு அரைச்சிருப்பேன். இதுவுமே கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அதுலேயே நான் போட்டுட்டேன். இதுவே ஒரு வாட்டி இதை சொல்லணும் அவசியம் கிடையாது. கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சா, இப்போ வந்து தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இது ஆந்திரா ஸ்டைலில் காரமாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரம் கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கரம் மசாலா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மட்டன்லேயே தண்ணி இருக்குது, அதனால் இந்த தண்ணியை நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கிராமத்து ஸ்டைல்லலாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சட்டியில் செய்வாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். குக்கரில் வந்து மட்டனை வந்து வேக வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்தோடனே ஃபைனலாக முடிச்சிடலாம். ஆல்ரெடி பார்த்து மட்டனில் வேக வச்சு சொல்லி கொஞ்சம் உப்பு போட்டிருப்பேன். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு தெரிஞ்சு வந்துடுச்சு. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இது காமிக்கிறேன். குழம்பு பாருங்கள், எண்ணெய் நல்லா தெரிஞ்சு சூப்பராக வந்து மட்டன்
மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாம் வாங்க. இதுக்கான ரெசிபி நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. டாட்டா, நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்கள் சாப்பிடுங்க. Thank you.